ஆசிரியர்களின் பண்புகள் என்று தாங்கள் கருதுவது உங்கள் பார்வையில் சொல்லுங்க சார். அதாவது என் ஆசிரியர்கிட்ட பெரும்பாலும் நான் என்ன சொல்றேன்னா, வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்றது பங்க்சுவலிட்டி இருக்கணும். 7 மணிக்கு இருக்கணும்னா 7 மணிக்கு முன்னுக்கே வரணும். அந்த பங்க்சுவலிட்டி இன்னைக்கு வரைக்கும் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். வார்த்தைங்களையும் கண்டிச்சிருக்கேன். ஸோ அந்த பங்க்சுவலிட்டி அங்கே இல்லைன்னா அது வந்து கிளாஸ் ரூம் வரைக்கும் போகும். பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக வந்தாங்கன்னா அது கிளாஸ் ரூம் வரைக்கும் போகும். ரெண்டாவது, மாணவர்கள்கிட்ட வந்து மாணவர்கள் பேசுறத வந்து கேட்கணும். ஏதாச்சும் ஒன்று சொல்லும் போது கேட்கணும், என்ன சொல்ல வர்றாரு அவர்கிட்ட என்ன இருக்கு, என்ன அவருக்கு தெரிஞ்சுக்க விரும்புகிறாருன்னு. சலிப்புத்தன்மையாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு மாணவர் வந்து கேள்வி கேட்கும்போது அவங்க கேட்குற கேள்வி வந்து சில சமயத்தில் சம்பந்தம் இல்லாத கேள்வியாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த கேள்வியை வந்து பதில் சொல்ல பார்க்கணும். எடுத்தோன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி நீ இது கூட தெரியாதா, நீ முட்டாளா, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லணுமா, அந்த மாணவர் அடுத்தாப்புல கேள்வி கேட்கவே பயப்படுவாங்க. ரெண்டாவது, மாணவர்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்து முன்னுக்கும் வச்சு அவமானப்படுத்தக்கூடாது. எல்லாத்து முன்னுக்கும், அதாவது கண்டிக்கிறத பற்றி இல்லை, ஏன்னா கேலி செஞ்சு அவமானப்படுத்தி, ஸோ இந்த மாதிரி வந்து வாத்தியாருங்கிட்ட நான் எப்பயுமே சொல்லுவேன், ஜங்கான் மங்காயிப் கான் முரேட், ஓகே, ஜங்கான் மங்காயிப் கான் இப்பு பப்பா அமெரிக்கான்னுவேன். அதாவது அப்பா அம்மா வச்சு பேசக்கூடாது. ஸோ அந்த இது எப்பயுமே நான் சொல்லுவேன் ஆசிரியர்கிட்ட. ரெண்டாவது, ஆசிரியர்களை உடுத்துறத கூட நான் சொல்லுவேன், இப்படி தான் இருக்கணும், இப்போ உங்களை பார்த்து தான் பயிலுங்க வந்து இது பண்ணுவானுங்க, அந்த மாதிரி. ஸோ இது பெரும்பாலும் நான் வாத்தியாருங்கிட்ட இன்னொன்று வந்து அடுத்தாப்புல அதாவது அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இருக்கணும், எம்பத்தி இருக்கணும் வாத்தியாருங்களுக்கு. அதாவது நம்மளாம் வாத்தியாருங்களாம் பெரும்பாலும் ஒரு அளவு வசதியானவங்க தான். ஆனால் அந்த பிள்ளைங்களோட கஷ்டத்தை வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம அதாவது எந்த வகையில் அந்த பிள்ளைங்களுக்கு உதவி செய்யலாம், நம்ம எப்படி பார்க்கலாம். அதாவது சில பிள்ளைங்க வந்து எல்லாமே கெட்டிக்கார பிள்ளைங்கன்னு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சில பிள்ளைங்க வந்து என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்களோட லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்ய முடியும், எங்கே அனுப்ப முடியும். இங்கே போன வருஷம் மட்டும் ஒரு பையன், ஒரு தென்னவர்னு ஒருத்தர் இருந்தார், நல்லா வரைவார். என் படத்தை கூட அப்படியே வரைஞ்சி என் ரூமில் அவரோட படத்தை மாட்டி வச்சுருக்கேன். அவரோட ரிசல்ட் வந்து பிலோ ஆவரேஜ். கேட்டேன், அவனுக்கு என்ன வேணும், என்ன படிக்க போகிறேன்னு. சார் எனக்கு கிராஃபிக் படித்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அப்போ நான் என்ன பண்ணேன், நம்ம தெரிஞ்ச நண்பர் இருக்கார் ஜெயராஜுன்னு, அவர் வந்து அந்த தீவேட்டில் வந்து அவர் ரொம்ப பேர் போன ஒரு மனுஷர். அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த பையன் விரும்புகிறான் சார் இதை படிக்கிறதுக்குன்னு. அவர் ஒரு 2-3 நாள் தான் எடுத்துக்கிட்டார். எப்படி செஞ்சாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அந்த பையனுக்கு ஜூலை ஃபோன் வருது, மெசேஜ் வருது. அந்த ஆறுமுகம் பிள்ளை தீவேட் காலேஜ்னு இருக்குது நிபோந்திபாலில், பையன் சிரமத்தில் உள்ள பையன், அங்கேருந்து கால் வருது, நீ வந்து 22ஆம் தேதி ஜூலை ஜாயின் பண்ணுன்னு. அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணான், சார் எனக்கு இடம் கிடச்சிச்சு சார் நான். ஸோ அதாவது மாணவர்களுக்கு எந்த வகையில் நம்ம உதவி செய்ய முடியும், அவங்க அடைவு நிலையை பார்த்து நீ உருப்பட மாட்டடான்னு சொல்லி விரட்டக்கூடாது. இந்த வருஷம் கூட ஒரு 15 பேர் மாணவர்களை ஒருத்தர் மிஸ்டர் ஜான் சக்கோன்னு இருக்கார், அவர் ஒரு 30,000 வெள்ளி கிராண்ட் சென்ட் பால் கொடுத்தார். அவர் இங்கே ஏற்கனவே படித்தவர், இப்போ நல்ல ஒரு இதில் சூழ்நிலை, நல்ல ஒரு இதில் இருக்கார் நிலையில். அவர் 30,000 வெள்ளி நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வந்து கெட்டிக்கார பையன்களுக்கு உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பின்தங்கி உள்ள பிள்ளைங்களுக்கு எந்த வகையில் நம்ம உதவி செய்யலான்னு சொல்லுங்கன்னு. அப்போ நான் ஒரு தீவேட் காலேஜ் ஜேஎஸ்டி காலேஜ்ன்னு இருக்கு, அவங்ககிட்ட போய் பேசி அவங்க சொன்னாங்க, ஓகே நாங்கள் ஒரு 15 பிள்ளைங்களை நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் வந்து அந்த முன்பணம் மட்டும் 2,000 வெள்ளி கட்டினா போதும்னாங்க. அப்போ அந்த 30,000 வெள்ளி அவங்ககிட்ட கட்டி அவங்களுக்கு பித்தியான லோனை வாங்கி கொடுத்து பிள்ளைங்க சந்தோஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அந்த மாணவர், அந்த குரூப் ஆஃப் மாணவர்கள் வந்து படிப்பு இது வந்து ரொம்ப குறைவு அவங்களோட அச்சீவ்மெண்ட். அது சந்தில் வாத்தியாரங்களுக்கு தொந்தரவாக இருக்கும், விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு. ஏன்னா இந்த இதில் கொண்டு போய் போட்டோன்னே நானே ஒரு தடவை அவங்கள பார்க்குறதுக்கு போயிருந்தேன். அதில் ஒரு பையன் கார்த்திக்னு இருக்கார், அவர் கார்த்திக் இங்கே வாய் திறந்து பேச மாட்டார். நான் போனப்போ கார்த்திக் வந்து ஒரு 12 மாணவர்களுக்கு அந்த டிராஃபிக் லைட்டோட அந்த விளக்கோட டெம்போ இத்தனை நிமிஷம் இது அவர் கம்ப்யூட்டர்லாம் தட்டி அந்த 12 பேருக்கு அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் போய் ஒரு 3 மாதம் இருக்கும். ஸோ நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம வாத்தியாரங்களுக்கு வந்து இதை தெரியணும், இந்த மாணவர்களை எங்கே அனுப்புனா வந்துடுவாங்க, எல்லாமே இதை படி, சிஜராவை படி, ஜியோகிராஃபி படி, புரணியாகான் படி, எக்கானமி படி, இதில் பாஸ் பண்ணு, அப்படி இல்லை. இப்போ வந்து தீவேட் தான் அரசாங்கமும் முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்கேன் பண்ண தெரியணும் மாணவர்களோட டேலண்ட்டை. ஸோ நான் இதை தான் எதிர்பார்ப்பேன் வாத்தியாரங்கிட்ட. எடுத்தோன்னு நீ உருப்பட மாட்டா, நீ முட்டாளு, போடோ, நீ என்ன சொன்னாலும் முடியாது,
நீ ஃபெயிலாக தான் போகிறேன்னு. ஸோ வாத்தியாரங்கிட்ட நான் சொல்லுவேன், ட்ரை டு டெக் அவுட் தியர் டேலண்ட். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.